வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். ஈட்டி முனை கொண்டு எதிரிகள் எங்களை தாக்க வந்தாலும், வாளெடுத்து வீச வந்தாலும், துப்பாக்கி முனை கொண்டு எங்களின் இதயங்களை துளைக்க வந்தாலும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட இயக்கமாம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாதுகாத்த இயக்கமாம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிநடத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண இயக்கமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற வரை 1.5 கோடி மன்ற மறவர்கள் இருந்த இந்த மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இயக்கமாக புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறார். 2 கோடி மன்ற மறவர்களுடைய இராணுவ பட்டாளங்கள் இருக்கின்ற சிங்கப்படை இங்கே இருக்கிறது. இந்த படை போதுமா, இன்னும் படை வேண்டுமா என்று எதிர்களுக்கு எச்சரிக்கின்ற படை இங்கே இருக்கிறது. பேசுகிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக உடைந்து விட்டது, 4ஆக உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது என்று. எங்கே சிதைந்தது? எடப்பாடியார் தலைமையிலே மாபெரும் இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தது, ஆட்சி மாற்றம் நடந்தது. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தடைபல தகர்த்து படைபல வென்று சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டிய இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக, இந்த நாட்டிற்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பொதுவெளியிலே பேசுகிறார்கள், ஊடகங்களிலே பேசுகிறார்கள், பணத்தை பெற்றுக்கொண்டு கருத்து கணிப்பென்று கருத்து திணிப்பை வெளியிடுகின்றார்கள். இல்லவே இல்லை. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த விடியாத ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பலாம் என்று மக்கள் கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியாருடைய நல்லாட்சியில் நடந்த திட்டங்களை இன்றைக்கு எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 1ஆ 2ஆ ஓசையே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் திட்டங்களை தந்த ஆட்சி அம்மாவின் ஆட்சி.